ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஓகே, ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி என்னென்னா, குக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ குக்டு அப்படின்றது ஒரு வெப்சைட் வந்து என்னென்னா, அவங்க வந்து ரெடி டு ஈட் அந்த மாதிரி மிக்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. இந்த பிரியாணி மிக்ஸு அது இது அந்த மாதிரி. இப்போ என் ஒய்ஃப் வந்துட்டு எனக்காக வந்துட்டு ஊர்லேருந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்துச்சு. நானுமே இது வரைக்கும் இதை வந்து ஐடியாவே இல்லை, எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. உங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். பேக்கிங் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்குது. நல்லா நீட்டாக ஒரு பேக்கிங் தான் இருக்குது. பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு தான். ஆக்சுவலாக ஒரு கார்ட்போர்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே பில்லு தான் இருக்குது. ஸோ பில்லை நம்ம எடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதாங்க குக்குட்லேருந்து வந்திருக்கு. என்னது இது? மதுரை சுக்கா மசாலா. இது வந்து மதுரை சுக்கா மசாலா 2. அதே மாதிரி இது என்னது? பள்ளிப்பாளையம் மசாலா, கேரளா சிக்கன் ஃப்ரை. ஓ ஓகே. ஸோ இது என்ன பெருசாக இருக்கிறது தான் வந்து பிரியாணின்னு நினைக்கிறேன். ஆம்பூர் பிரியாணி கிட். ஓகே. ஸோ இது வந்து ஆம்பூர் பிரியாணி கிட்டு. எப்படி செய்யணும் என்னன்றதெல்லாம் எனக்குமே தெரியாது கைஸ். நான் வந்து இனிமேல் தான் பார்க்கணும். இது என்னது? இது திண்டுக்கல் பிரியாணி கிட். ஓகே ஓகே ஓகே. இது வந்து இன்னொரு ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள். கேன் பி குக்டு வித் சிக்கன், மீட், சீ ஃபுட், மஷ்ரூம்ஸ், வெஜ்ஜீஸ், சோயா இல்லைனா பன்னீர் எது வேணால் வச்சு குக் பண்ணலாம் போல். இது வந்து ஒரு மசாலா பேஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சர்வ் ஸ்ட்ரீம் போட்டிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே காமனான ஒரு மசாலா பேஸ் தான் இது. இது வந்து பிளாக் பெப்பர் கிட்டு. ஸோ இது என்னது? இதுவுமே சிக்கன் அந்த மாதிரியா? ஆமாம், இதுவுமே வந்துட்டு கேன் பி குக்டு வித் சிக்கன், சீ ஃபுட்டு, மஷ்ரூம்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கு. ஆம்பூர் பிரியாணி கிட்டுன்னு போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் திங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெஜ்ஜுன்னு இருக்குது. மேபி மசாலா மட்டும்தான் அப்படின்றதுனால ஸ்டில் அது வந்து வெஜிடேரியன் தான் கணக்கு. நீங்கள் வந்து கறி போட்டால் தான் வந்துட்டு அது நான்வெஜ் ஆகும் போல். ஸோ அதனால் அது வந்து வெஜ்ஜு தான், பியோர் வெஜ்ஜு தான். இதுக்கு கூடிய விரைவில் இதுக்காக நான் வந்து ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன். இதை வச்சு சமைச்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணிலாம் மேக் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி வந்துட்டு கம்மிங் சண்டே வந்துட்டு நான் இதை வந்து ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணி எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.